நீங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு ஒரு 4 பேரு படத்துக்கு போறதா பிளானிங் வச்சுக்கலாம். அந்த படத்துக்கு திடீர்னு போறீங்க. 4 சீட் நம்பர் வாங்குறீங்க. 4 சீட்ல போய் உட்கார்ந்து பார்க்குறீங்க. அவ்ளோ என்ஜாய்மென்ட் பண்ணி அந்த படத்த பார்க்குறீங்க. படத்த முடிச்சுட்டு 4 பேர் வெளிய வரீங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டுட்டு அந்த படத்தோட கிளைமாக்ஸ் சீன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ஃப்ரெண்டால 4 மாசத்துக்கு அப்புறமா கம்பல்சரி அந்த கிளைமாக்ஸ் சீன சொல்ல முடியும். ஆனா, அந்த சீட் நம்பர் நீங்க உட்கார்ந்து பார்த்த சீட் நம்பர கேட்டீங்கன்னா, கட்டாயம் அதுவும் சொல்ல முடியாது. எந்த ஒரு தாட்லயும் உங்களோட எமோஷனல் லெவல் கலந்துருந்துச்சுன்னா, அந்த தாட்ட உங்களோட வாழ்க்கைக்கு மறக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோவமா இருக்கும்போது, சிரிக்கும்போது, அழுகும்போது ஒரு ஒரு தாட்ட நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த தாட் அந்த எண்ணங்கள வாழ்க்கைக்கு உங்களால மறக்க முடியாது. அதே போல தான் நீங்க படத்த உட்கார்ந்து பார்க்கும்போது கிளைமாக்ஸ் சீன்ல சிரிச்சுட்டு பார்த்திருக்கலாம், அழுதுட்டு பார்த்திருக்கலாம், இல்ல சோகமா பார்த்திருக்கலாம். அதனால தான் அந்த கிளைமாக்ஸ் சீன உங்களால மறக்க முடியல. ஆனா சீட் நம்பர்ல எந்த ஒரு எமோஷனல் லெவலும் இல்ல. சோ அத நீங்க மறந்திருப்பீங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்ல அவங்களோட எமோஷனல் லெவல்ல கலந்திருப்பாங்க. அதனால அவங்க செய்யக்கூடிய செயல மறக்கவும் மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருப்பாங்க. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீங்க செய்யக்கூடிய செயல்ல உங்களோட எமோஷனல் லெவலும் கலந்து செய்யுங்க. சோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நாளை ஒரு வீடியோல சந்திப்போம்.